தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் இறுதிக்கட்ட பட்டியலை அந்த கட்சியின் தலைவர் விஜய் இன்று அறிவிக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இறுதிக்கட்ட அந்த மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த பொறுப்பு வழங்கக்கூடிய அந்த பட்டியல் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் வெளியிட இருக்கிறார். அதற்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்களாக பிரிப்பதாக கட்சியினுடைய சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் 95 மாவட்ட செயலாளர்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். மீதம் இருக்கக்கூடிய 25 பொறுப்புகளுக்குண்டான அந்த மாவட்ட செயலாளர்களை நியமிக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்பது சுமார் 1 மாத காலமாக இழுபறி என்ற ஒரு குழப்பமான ஒரு நிலையிலேயே இருந்து வந்த நிலையில் நேரடியாக விஜயே வந்து அந்த நிர்வாகிகளிடம் கலந்தாலோசித்து மாவட்ட செயலாளர் யாருக்கு வழங்கலாம் என்பது குறித்தான அந்த நேர்காணல் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இன்று நடைபெற இருக்கிறது. இதற்காக தற்பொழுது பனையூருக்கு நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான இந்த நிலையில் அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த 25 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் தற்பொழுது இந்த நேர்காணலில் பங்கேற்பதற்காக யாருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கலாம் என்பது குறித்தான அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 120 மாவட்டம் என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும், அதாவது 120 140 மாவட்ட செயலாளர்களாக அதிகரிக்கலாம் என்ற ஒரு திட்டமும் இன்றைய தினம் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் எடுக்கப்பட இருக்கிறது. அதில் ஏனென்றால் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் வீதம், ஏனென்றால் பல்வேறு மாவட்டங்களில் அந்த நிர்வாகிகளிடையே பல்வேறு குழப்பமும் அதே போன்று மாவட்ட செயலாளர் பொறுப்பு தனக்குத்தான் வழங்க வேண்டும் என்பது குறித்தான ஒரு அதிகார போக்கு என்பது தொடர்ந்து குழப்பமான ஒரு நிலையிலேயே இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் அந்தந்த ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வீதம் என்றெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த நிலையில்தான் மீதம் இருக்கக்கூடிய அந்த 25 மாவட்டங்களிலிருந்து மேலும் ஒரு கூடுதலாக ஒரு 20 மாவட்டங்களை அதிகரிக்கக்குண்டான அந்த நடவடிக்கைகள் ஆலோசனையில் விஜய் ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திருவொற்றியூர் உட்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகுதியான மாவட்டத்திற்கு தொகுதிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை மாவட்ட செயலாளராக நியமிப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பனையூருக்கு வரும் வழியிலேயே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் வழியிலேயே அந்த மனுவினை விஜயிடம் வழங்க முயற்சித்தார்கள். அந்த மனுவினை விஜய் பெற்றுக்கொள்ள இருந்தபோதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் அந்த மனுவினையும் வழங்கியிருக்கிறார்கள். புசி ஆனந்த் அந்த மனுவினை அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளிடம் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார். இருந்தபோதும் அந்த நிர்வாகிகள் தொகுதிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய 2-3 மாதங்களுக்கு முன்பாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு மாவட்ட பொறுப்பு வழங்கப்படுவதாகவும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்குவதாகவும் அவர்கள் ஆதங்கத்தோடு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதே போன்று பல்வேறு மாவட்டங்கள் சுமார் 30க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில் இருப்பதன் காரணமாகவே இன்றைய தினம் நேரடியாக பனையூருக்கு அந்த அலுவலகத்திற்கு வருகை தந்து அந்த மாவட்ட செயலாளர்களை நியமிக்கக்கூடிய அந்த பணியில் விஜய் ஈடுபட்டிருக்கிறார். இன்றைய தினம் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வரும் என எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலில் சுமார் 45க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கூடுதலாக இன்றைய தினம் நியமிக்கப்படுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.